வல்லார கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பாங்களா? அதுக்கு வந்து நான் மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஒருதலை பூண்டு போட்டிருக்கேன். அதோட வந்து வல்லார கீரை 2 முடி வாங்கினேன். சின்னது தாங்க. அதை அரைச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சு நெய் 1 ஸ்பூன் போட்டு கடுகு, உளுந்து, அது மாரி கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம தேவைக்கு எப்பவும் போல போடுறது தாங்க. கடுகு, உளுந்தெல்லாம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நிலக்கடலை பருப்பும், கடலைப்பருப்பும் நல்லா ஒரு கைப்பிடியே போடலாம். இப்போ அதை நல்லா வறுபட்ட பின்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். பட்டை வத்தல் ஒரு 3, 4 போட்டிருக்கேன். நீங்கள் கீரையோட பச்சை மிளகாயை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, இது மாதிரி தெரியணும் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்குன்றதுனால பட்டை வத்தல் போட்டு தாளிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச கீரையை அதோட சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அந்த ஜாரை கழுவி ஊற்றுவோம்ல, அதையும் சேர்த்து ஊற்றி உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க. இது ஒரு 2, 3 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்த சாதத்தை போட்டு கிளறிக்கிங்க. உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்க வேண்டியதாங்க. இது நம்ம வெரைட்டி ரைஸாக பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க சூப்பரான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.